ஓகே ரைட். அப்போ இன்றைக்கு நம்ம பைத்தகரஸ் தேற்றம் இங்கிலீஷ்ல பைத்தகரஸ் தியரம் என்று சொல்லுவோம். சரி. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஏற்கனவே. ஒன்பதாம் ஆண்டுலயும் இருக்குது இல்லையா? இந்த மைக்ல கொஞ்சம் சொல்லுங்க. ரைட். 9ஆம் ஆண்டுலயும் இருக்குது இல்லையா? பைத்தகரஸ் தேற்றம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்புறம் பார்ப்போம். பைத்தகரஸ் தேற்றம் பார்க்கறதுக்கு நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, முதலாவது உங்களோட ரூலர் எடுங்க. உங்களோட ஒரு பிராக்டிக்கலா ஒரு சின்ன பிராக்டிக்கல் ஒன்று பார்ப்போம். ரைட். யாரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, என்னன்னு சொல்லுங்க. ரைட். உங்களோட ரூலர் எடுங்க. ரூலர் எடுத்து சைபர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் 3 சென்டிமீட்டருக்கு ஒரு கோடு வரைங்க கிடையாது. உங்களோட உங்களோட நோட் புக் இப்படித்தானே இருக்கு, பாக்ஸா இருக்கு இல்லையா? ரைட். கணித பாட வகுப்பு வந்து பாக்ஸா இருக்கு. உங்களோட கிளாஸ் உங்களோட நோட் புக் இப்படி சதுரமா தானே இருக்கும், சின்ன சின்ன சதுரம். ரைட். அதுல கிடையாக சரியா ரூலரை வச்சு 3 சென்டிமீட்டருக்கு ஒரு கோடு ஒன்று வரைங்க. 3 சென்டிமீட்டர் அளந்து ஒரு கோடு ஒன்று வரைங்க. ரைட். இப்படி கிடையாது. அதுக்கு பிறகு சரியா நிலை குத்தாக இப்படியும் கோடு வரும் தானே. சரியா நிலை குத்தாக 4 சென்டிமீட்டர் ஒரு கோடு வரைங்க. ரைட். அளந்து வரைங்க. இது 4 சென்டிமீட்டருக்கு அளந்து வரைங்க. இது 3 சென்டிமீட்டருக்கு அளந்து வரைங்க. சரிதானே? ரைட். அளந்துட்டு இங்க ஒரு புள்ளி ஒன்று வரும். இங்க ஒரு பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட், ஒரு புள்ளி ஒன்று வரும். அந்த 2 புள்ளியையும் இணைங்க. சரி. அந்த 2 புள்ளியையும் இணைங்க. ரைட். இணைச்சிட்டு ரூலரால எனக்கு சொல்லுங்க, இந்த நீளம் என்ன வருதுன்னு சொல்லுங்க. ரைட். சொல்லுங்க பாப்போம். முதலாவது ரூலர் எடுங்க. கிடையாக சரியா கிடையாக 3 சென்டிமீட்டர் அளங்க. அதே மாதிரி நிலை குத்தாக 4 சென்டிமீட்டர் அளங்க. இந்த 2 புள்ளியையும் இணைங்க. இணைச்சிட்டு இந்த நீளம் எத்தனை வருதுன்னு சொல்லி அளந்து சொல்லுங்க. ரைட். வெரி குட். 5 சென்டிமீட்டர் வரலாம். ரைட். இங்க இந்த கோட்டுக்கும் இந்த கோட்டுக்கும் இந்த 2 கோடும் வந்து செங்குத்து. செங்குத்துன்னு சொன்னா என்ன அர்த்தம் சொன்னா செங்கோணம். செங்கோணம் என்று சொன்னா என்ன அர்த்தம் சொன்னா 90 பாகை. ரைட். 90 பாகை. இந்த கோட்டுக்கும் இந்த கோட்டுக்கும் 90 பாகை. ரைட். அதை நம்ம அந்த 90 பாகையை நம்ம இந்த பாக்ஸ் மாதிரி ஒரு அடையாளத்தால குறிப்போம். ரைட். ரைட். பாக்ஸ் மாதிரி ஒரு அடையாளத்தால குறிப்போம். இதை நம்ம சொல்லுவோம் முக்கோணி என்று. அது உங்களுக்கு தெரியும். சரிதானே? முக்கோணி என்று சொல்லுவோம். ரைட். இது ஒரு கோணம் 90 பாகையாக இருக்கிறபடியால இந்த முக்கோணத்தை நம்ம சொல்லுவோம் செங்கோண முக்கோணி என்று சொல்லுவோம். ரைட். இந்த முக்கோணத்தை நம்ம சொல்லுவோம் செங்கோண முக்கோணி என்று சொல்லுவோம். முக்கோணம் அல்லது முக்கோணி ரெண்டும் ஒன்று தானே. ரைட். செங்கோண முக்கோணி என்று சொல்லுவோம் இந்த முக்கோணத்தை. ரைட். இந்த செங்கோண முக்கோணிக்கு இது செங்கோணம், இது செங்கோணம். இந்த செங்கோண முக்கோணிக்கு எதிரே உள்ள பக்கம், அதாவது எதிரே உள்ள சொன்னா முன்னுக்கு இருக்கிறார். சரியா? முன்னுக்கு இங்க இருக்கிறார். அந்த பக்கத்தை நம்ம சொல்லுவோம் செம்பக்கம் சொல்லுவோம். செங்கோணம், அந்த செங்கோணத்துக்கு சரியா எதிரே உள்ள பக்கம் வந்து செம்பக்கம். செம்பக்கம் சொல்லுவோம். அது ரெண்டுக்கும் பக்கத்துல இருக்கிறாங்க. செங்கோணத்துக்கு பக்கத்துல இருக்கிற பக்கம் வந்து அயற்பக்கம். ரைட். பக்கத்துல இருக்கிற பக்கம் அயற்பக்கம். செங்கோணத்துக்கு சரியா முன்னுக்கு எதிரே இருந்தா அவரு சம்பக்கம் சொல்லுவோம். ரைட். அப்ப இவரை சொல்லுவோம் அயற்பக்கம். இவரையும் சொல்லுவோம் அயற்பக்கம். ரைட். நான் இந்த முக்கோணிக்கு ஒரு பேர் எழுதுறேன். ஏ பி சி. ரைட். இதுவரைக்கும் உங்களுக்கு விளங்கிட்டேன். இதுவரைக்கும் கிளியரா நான் சொன்னேன்? ஏதாவது டவுட் இருக்கா? கிளியர். ஓகே. ரைட். அப்போ நீங்க இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட். இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நோட் பண்ணா டன்னு போடுங்க.
ரைட். இப்போ நீங்க பிசி இந்த கோடு என்ன பிசி அயற்பக்கம், ரைட். இந்த பக்கத்துல நீளம் என்ன பிசி, நீளம் வந்து 3 சென்டிமீட்டர்னு சொல்லி நான் தந்தேன் உங்களுக்கு. 3 சென்டிமீட்டர்ல நீங்க அளந்து கோடு வரைங்கன்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு நான் ஏபிசி இந்த முக்கோணிக்கு செங்கோண முக்கோணிக்கு பேரிட்டு இருக்கு, ரைட். பிசிங்கிற நீளம் வந்து 3 சென்டிமீட்டர், ரைட். அதே மாதிரி ஏபி, இதுவும் ஏபி என்றும் சொல்லலாம், பிஏ என்றும் சொல்லலாமா, ரெண்டும் ஒன்று, ரைட். ஏபி என்று குறிக்கிறாங்க, ரைட். ஏபியோட நீளம் வந்து 4 சென்டிமீட்டர், ரைட். இது ரெண்டையும் உங்களை வரைய சொல்லிட்டு நான் சொன்னேன் ஏசியோட நீளம், ரைட். இது ரெண்டும் அயற்பக்கங்கள் இல்லையா, ரைட். இதுவும் அயற்பக்கம், ஏபியும் அயற்பக்கம், பிசியும் அயற்பக்கம், ரைட். இப்ப ஏசியோட நீளம் என்னன்னு சொல்லி நான் உங்கள்ட்ட அளந்து சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னேன். நீங்க சொன்னீங்க ஏசியோட நீளம் வந்து 5 சென்டிமீட்டர் சொல்லி சொன்னீங்க, ரைட். ஆகவே ஏசியோட நீளம் வந்து 5 சென்டிமீட்டர் சொல்லுங்க, ரைட். இப்படி நம்ம ரூலரால இப்படி செஞ்சோம். அப்படி இல்லாம நம்ம சமன்பாட்டு மூலமா எப்படி செய்யற, ரைட். எல்லாத்துக்கும் நம்ம ரூலரால அளந்து செய்ய இயலாது, சரி. அத சமன்பாட்டு மூலமா எவ்வாறு செய்யற ரெண்டு பாக்குறது தான் வந்து பைத்தகரஸ் தேற்றம். பைத்தகரஸ் என்ன சொல்லியிருக்காரு, பைத்தகரஸ் என்றால் ஒரு விஞ்ஞானி, சரி, ஒரு கணிதவியலாளர், ரைட். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, ரைட், இந்த செம்பக்கத்தை உங்களுக்கு ஈஸியா காண்றதுக்காக ஒரு சமன்பாடு சொல்லியிருக்காரு, ரைட். என்ன சமன்பாடுன்னு சொன்னா, ரைட், இந்த நீளம் இருக்கு தானே, இந்த நீளம் அயற்பக்கம், இந்த நீளத்தை வர்க்கிக்கிறேன்னு சொன்ன என்ன, வர்க்கிக்கிறேன்னு சொன்னோம், அது முதல்ல தெரிஞ்சிருக்கணும் இல்லையா, ரைட். அப்ப வர்க்க மூலம்ங்கிற பாடத்துல நம்ம படிச்சிருக்கோம். வர்க்கிக்கிறேன்னு சொன்ன என்ன, ரைட். ஒரு இலக்கம் இருக்கு 3ஆம் நம்பர் இருக்கு, இவரை நான் வர்க்கிங்க, இவர வர்க்கம் என்ன, 3ஆம் நம்பர் வர்க்கம் என்னன்னு கேட்டேன்னு சொன்னா, என்ன வர்க்கிக்கிறேன்னு சொன்னா 2ஆம் அடுக்கு எடுக்கிறேன், ரைட். வெரி குட். அப்ப 2ஆம் அடுக்கு எடுக்கிறது தான் வர்க்கிக்கிறேன்னு சொல்லுவோம், ரைட். அதே மாதிரி 4 வர்க்கிங்க சொன்னா 4இன் 2ஆம் அடுக்கு, இதை நம்ம என்ன சொல்லுவோம், 3இன் வர்க்கம்னு சொல்லுவோம், 3இன் வர்க்கம். இதை நம்ம 4இன் வர்க்கம்னு சொல்லுவோம். அதே மாதிரி 5 வர்க்கிங்கன்னு சொன்னா என்ன செய்வீங்க, 5இன் வர்க்கம்னு சொல்லுவீங்க. 6 வர்க்கிங்கன்னு சொன்னா 6இன் வர்க்கம், 7ண்டா 7இன் வர்க்கம், 8இன் வர்க்கம், 9இன் வர்க்கம். 9இன் 2ஆம் அடுக்கு என்று சொல்ற குறைவு, அப்படி சொல்லணும் பிரச்சனை இல்லை, ரைட். 9 வர்க்கம்னு சொன்னா நமக்கு ஈஸியா இருக்கு இல்லையா, ரைட். ரைட். அப்ப 5இன் வர்க்கம், 6 வர்க்கிங்கன்னு சொன்னா 6ண்ட வர்க்கம், ரைட். 10 வர்க்கிங்கன்னு சொன்னா 10ண்ட வர்க்கம், ரைட். 15 வர்க்கிங்கன்னு சொன்னா 15ண்ட வர்க்கம். இப்ப இவரு இந்த பைத்தகரஸ் என்ன சொல்றாருன்னு சொன்னா, நீங்க எந்த நீளத்தை கண்டுபிடிக்கணுமா இருந்தா, ரைட், இந்த நீளத்து ரெண்டு பக்கத்துல ஒரு செங்கோண முக்கோணியில ரெண்டு பக்கத்துல நீளம் தந்து, ரைட், ரெண்டு பக்கத்துல நீளம் தந்து ஒரு 3ஆவது பக்கத்துல நீளத்தை உங்களுக்கு காணணுமா இருந்தா அதுக்கு ஒரு சமன்பாடு வந்து தந்திருக்காரு. ஒரு ஒரு சமன்பாடு இப்படித்தான் வரும் அந்த கணிதவியலாளர் கண்டுபிடிச்சிருக்கு, ரைட். அதைத்தான் நான் இப்ப சொல்ல போறோம். அந்த சமன்பாடு என்னன்னு சொன்னா, இந்த நீளத்திட வர்க்கம், அதாவது இந்த நீளம் என்ன ஏபி, இந்த நீளத்திட வர்க்கம், ரைட், 2ஆம் அடுக்கு. இந்த நீளத்திட வர்க்கத்தையும் அதே மாதிரி இந்த நீளத்திட வர்க்கத்தையும் பிசி வர்க்கத்தையும் கூட்டினா, இதர வர்க்கத்தையும் கூட்டினா இதர வர்க்கத்துக்கு சமனா இருக்குமா, அதாவது செம்பக்கத்திர வர்க்கத்துக்கு சமனாக இருக்குமா, ரைட். இதுதான் அவர் சொன்ன தொடர்பு சமன்பாடுன்னு வச்சுக்கொள்ளுங்க, ரைட். இது உண்மையானு பார்ப்போம், ரைட். உண்மையானு பார்ப்போம், ரைட். உண்மையானு பாக்குறதுக்கு எனக்கு இந்த நீளம் எனக்கு தெரியாது, நான் என்ன சொன்னேன், உங்களை அளந்து இந்த நீளம் என்னன்னு சொல்லிதான் கேட்டேன், ரைட். இப்ப இந்த நீளம் எனக்கு தெரியாதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், ரைட். 5 சென்டிமீட்டர்ங்கிறது எனக்கு தெரியாது, ரைட். இப்ப உங்களுக்கு இந்த நீளமும் தான் தெரியும். அப்ப பைத்தகரஸோட வாய்ப்பாடுல நான் போட்டு பாவம் சரியா வருதான், ரைட். நீங்க அளந்து பாத்தீங்க 5 சென்டிமீட்டர் வருது, நம்ம இதுல போட்டு பாவம் சரியா வருதான், ரைட். ஏபியோட வர்க்கம், ஏபியோட நீளம் என்ன 4 சென்டிமீட்டர் சொல்லி தந்திருக்காங்க. ஆகவே ஏபி 4 வர்க்கம் சக பிசியோட நீளம் என்ன 3 சென்டிமீட்டர் தந்திருக்காங்க. நீங்க சென்டிமீட்டர் எல்லாம் போட தேவையில்லை, போட்டாலும் பரவாயில்ல, ரைட். 3 வர்க்கம், ரைட், சமம். ஏசியோட நீளம் தான் உங்களுக்கு காணணும், அதாவது தெரியா இல்லையா, ஆகவே ஏசியோட நீளத்தை தான் நீங்க காணணும். இப்ப என்ன செய்வீங்க பாருங்க, 4 வர்க்கம் என்ன 4 தர 4 16,
3 வர்க்கம் என்ன போர்டு விளங்குது. 3 தர 3 9 சமன் ஏசியிட வர்க்கம். ரைட், இங்க நான் மேல எழுதுறேன் பாருங்க. ரைட், இது வரைக்கும் கிளியரா? இது வரைக்கும் நான் எழுதினது உங்களுக்கு கிளியரா விளங்கிட்டா? இப்படி ஒரு சமன்பாடு தான் அவர் தந்திருக்காரு. அதுல நம்ம கண்டது சரியான்னு பார்க்கணும். ரைட், கிளியரா? ரைட், 16 9 25. இங்க மேல எழுதுறேன் பாருங்க. ரைட், 25 சமன் ஏசியிட வர்க்கம். ரைட், கிளியர். இப்ப எனக்கு ஏசிய தான் காணணும். ஏசியில 2ஆம் அடுக்கு வர்க்கம் இருக்கு. அந்த அவர் எனக்கு தேவையில்ல, அவரை நான் இல்லாமாக்குறேன். ரைட், இல்லாமாக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? இல்லாமாக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? ரைட், பல வழிகள்ல நான் செய்யலாம். ரைட், இவருக்கு என்ன செய்யணும்னு சொன்னா என்ன செய்யலாம்? 5 2ஆம் அடுக்கு எழுதலாம். ரைட், நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். ரைட், இவ்வாறு எழுதலாம். எழுதணும்னு சொன்னா எனக்கு ஏசியில 1ஆம் அடுக்கு தான் தேவை. ஆகவே நான் 1ஆம் அடுக்கு ஆக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? 2 பக்கமும் 2ஆல பிரிக்கணும் இல்லையா? சரி, 2ஆல பிரிக்கணும். சுருக்கலாம். அளவோடு போடுங்க 5 சென்டிமீட்டர். ரைட், அப்ப நம்ம ஏசியில நீளத்தை அளந்து கண்டது இவர் பைதகரஸ் தேற்றத்துல வாய்ப்பாடுல போட்டு பார்த்தோம். சரி, சரியா வருது. ஆகவே இந்த வாய்ப்பாடு உண்மை. அதே மாதிரி நம்ம அளந்து பார்த்ததும் உண்மை. இதை நீங்க ஒத்துக்கொள்றீங்களா? ஒத்துக்கொள்றீங்களா? கிளியரா விளங்கிட்டா? என்ன சரி டவுட் இருக்கா? ரைட், ஸ்லோவா தான் போறேன். ஓகே, வெரி குட், விளங்கிட்டு. ரைட், அப்ப இதுதான் பைத்தகரஸ் தேற்றம். இதுல நம்ம இந்த இப்போதைக்கு நம்ம படிக்க போறது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான், ஒரு அறிமுகம் மட்டும்தான். பைத்தகரஸ் தேற்றம்ங்கிற பாடம் வந்து மிச்சம் டீப்பா டீட்டெயிலாக உங்களுக்கு கிரேட் 11ல இருக்குது. கிரேட் 11 பார்ட் 3ல இருக்குது. ரைட், உங்களுக்கு பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 தான் இருக்குது. ரைட், அதுல கிரேட் 11 பார்ட் 3ல பைத்தகரஸ் தேற்றம் முதலாவது பாடமா இருக்குது. நம்ம அது வரக்குள்ள நம்ம அதை டீப்பா படிப்போம். சரி, இப்ப வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷனை மட்டும் உங்களுக்கு தந்து கொண்டு போறேன். ரைட், ரைட். இதை நீங்க இன்னொரு வழிகளையும் செய்யலாம். எப்படி? இந்த ஸ்டெப்ஸ்ல நான் இப்படி இவ்வாறு எடுத்து செய்யலாம். இன்னொரு வழியில நீங்க செய்யலாம். எப்படின்னு சொன்னா இன்னொரு மெத்தட்ல 25 சமன் ஏசியிட வர்க்கம் இருக்கு இல்லையா? ரைட், அப்ப நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா 2 பக்கமும் வர்க்கமூலம் எடுத்தீங்கன்னு சொன்னா 2 பக்கமும் வர்க்கமூலம் எடுத்தீங்கன்னு சொன்னா என்ன நடக்கும்? ஏசியிட வர்க்கம் சமன் 25 சொன்னா இப்படிதானே வருது. ஏசியிட வர்க்கம் சமன் 25 சொன்னா 2 பக்கம் வர்க்கமூலம். ஏசிய காண்றேன்னு சொன்னா எனக்கு வர்க்கமூலம் எடுக்கணும். வர்க்கமூலத்துல என்ன? அரையாம எடுக்கு. ரைட், அதான் நீங்க எடுத்தோம். ரைட், வர்க்கமூலம் என்ன? அரையாம எடுக்கு. அதை 2 பக்கமும் எடுக்கு. ரைட், அப்படியும் நீங்க செய்யலாம். ரைட், நீங்க அப்படியும் செய்யலாம். உங்களுக்கு விரும்பின மாதிரி இந்த மாதிரியும் செய்யலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க ஏசியிட 2 பக்கம் வர்க்கமூலம் எடுத்து செய்யலாம். வர்க்கமூலம் எடுத்து செஞ்சு பாருங்க. வர்க்கமூலம் எடுக்கிறதுல சின்ன ஒரு அடிஷனலா ஒரு விஷயம் ஒன்று வரும். என்னன்னு சொன்னா நீங்க வர்க்கமூலம் எடுக்கும் போது ஏசியிட பெருமானம் நேரடியாக வந்து இந்தியால வர்க்கமூலம் எடுத்தா நேரடியாக வந்து ஏசியிட வர்க்கம் சமன் 25 சொன்னா ரைட், ஏசியிட வர்க்கம் சமன் 25 சொன்னா ஏசி சமன் வர்க்கம் மூலம் 25. வர்க்கமூலம் 25 பிளஸ் மைனஸ் ரைட். ஆனா இந்த நீளங்கள் வந்து முக்கோணிர நீளங்கள் வந்து மைனஸ்ல வராதுன்னு படியா நம்ம என்ன செய்யறது? பிளஸ் பெருமானத்தை மட்டும்தான் எடுக்கிறேன். சரி, அதனால வர்க்கமூலம் 25 சொல்லும் போது ஏசியிட பெருமானம் என்ன வரும்? 5 சென்டிமீட்டர். வர்க்கமூல பாடம் படிச்சுட்டேன். நீங்க இந்த மாதிரியும் செய்யலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த மாதிரியும் செய்யலாம். சரி, கிளியரா விளங்கிட்டா? ஸ்லோவா தான் விளங்கப்படுதுன்னு நினைக்கிறேன்.
கிளியர் இல்லைன்னு சொன்னா கேளுங்க. அப்ப இதுதான் பைத்தகரஸோட தேற்றம். இதை நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த முக்கோணி வந்து செங்கோண முக்கோணியாக இருக்கணும். ரைட், ஒரு கோணம் வந்து செங்கோணம் 90 பாகையா இருக்கு. அவ்வளவுதான் நமக்கு தேவை. அந்த ஒரு கோணம் செங்கோணமா இருக்கிற முக்கோணிகளுக்கு மட்டும்தான் இந்த பைத்தகரஸ் தேற்றம் பொருந்தும். சரி, இந்த மாதிரி ஒரு முக்கோணி இருக்கும். உதாரணமா இப்படி ஒரு முக்கோணி இருக்கு. ரைட், இது வந்து 90 பாகையா இல்ல, வேற ஒரு பாகை. இது 90 பாகை இல்ல, இது ஒரு 90 பாகை இல்லை. அப்படி 90 பாகை இல்லாம ஒரு முக்கோணி இருக்கும்னு சொன்னா அந்த முக்கோணிக்கு நீங்க இந்த தேற்றத்தை கொண்டு போய் அப்ளை பண்ணலாம். ரைட், இந்த தேற்றத்தை கொண்டு நீங்க பாவிக்க இயலாது. சரிதானே? ரைட், செங்கோண முக்கோணிக்கு மட்டும்தான் நீங்க எதை பாவிக்கணும். அதை நல்லா நினைவுல வச்சுக்கொள்ளுங்க. ரைட், அப்ப நீங்க நோட் பண்றதுன்னா பண்ணிக்கொள்ளுங்க. அப்ப நம்ம பயிற்சிகள் செஞ்சு பார்ப்போம். கிளியரா? யாருக்காவது டவுட் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். இப்பதானே பைத்தகரஸ் தேற்றம் ஸ்டார்ட் பண்றோம்ன்றதால டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். ஓகே, ரைட், கிளியரா? அப்ப நீங்க நோட் பண்ண டன்னு போடுங்க. நம்ம பயிற்சிகள் செஞ்சு பார்ப்போம். செங்கோண முக்கோணிக்கு மட்டும்தான் பொருந்துமா? அதை நீங்க நல்லா மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. இல்லாட்டி நோட்லயாவது போட்டு வச்சுக்கொள்ளுங்க. செங்கோண முக்கோணிக்கு மட்டும்தான். அதாவது செங்கோண முக்கோணியில ஒரு கோணம் 90 பாகையா இருக்கணும். ஏதாவது ஒரு முக்கோணியில மூணு கோணங்கள் இருக்கும் இல்லையா? அந்த 3 கோணங்கள்ல ஏதாவது ஒரு கோணம் 90 பாகையா இருக்கணும். அந்த முக்கோணிக்கு மட்டும்தான் இந்த பைத்தகரஸ் தேற்றம் வந்து பொருந்தும். ரைட், அப்ப பயிற்சிகள் செஞ்சு பார்ப்போம். விளங்கிருக்குன்னு நம்புறேன். சரி, என்ன விளங்கிருக்கும், பெரிய ஒரு விஷயம் இல்லை இது. ஒரு ஏபிசி என்ற உரை எடுக்க தேவையில்லை, பிக்யூஆர் எடுத்தோம். கேள்வி என்னன்னு சொன்னா, பிஆர் நீளம் என்ன? பிஆரின் நீளம் யாது? அதான் கேள்வி. விடையே சொல்லுங்க பார்ப்போம். ரைட், ஹம்தா பிஆர் தான் கேட்டிருக்கேன். ரைட், 169 வராது. 169 வர்க்கம் மூலமா. அப்ப பாருங்க, பிஆர் உங்களுக்கு கேள்வி. என்ன செய்யணும்? நமக்கு பைத்தகரஸ் தேற்றத்துல என்ன தெரியும்? செங்கோணம் இதுல இந்த முக்கோணியில பைத்தகரஸ் தேற்றத்தை நம்ம பிரயோகிக்க முடியுமான்னு பாருங்க. பிரயோகிக்க முடியுமான்னு பாக்குறேன்னு சொன்னா, ஒரு முக்கோணமா ஒரு கோணம் செங்கோணமா இருக்கு. ஒரு கோணம் செங்கோணமா இருக்கு இல்லையா? அப்ப நம்ம பிரயோகிக்கலாம். என்ன? செம்பக்கத்திட வர்க்கம்
சமன் இந்த ரெண்டு வர்க்கத்துல கூட்டுத்தொகை. ரைட்? அப்படி இல்லைன்னா இந்த ரெண்டு வர்க்கத்துல கூட்டுத்தொகை சமன் இந்த வர்க்கத்துக்கு. நீங்க மாறி போடலாம், இப்படி போடலாம், அப்படி போடலாம். ரைட்? அப்ப இந்த நீளத்துல வர்க்கம், அதைத்தான் அவர் சொல்றாரு. PQ கூட வர்க்கம் சமன். அதே மாதிரி QR வர்க்கம் சமன் இந்த PR PQ வர்க்கம் என்ன? 5 வர்க்கம் சமன் இங்க என்ன? QR 12 வர்க்கம் சமன் PR. PR தான் நமக்கு தேவை. 5 வர்க்கம் 25, 12 வர்க்கம் 144. 12 தர 12 144. 144 25 169 சமன் PR வர்க்கம். PR வர்க்கம் 169 சொன்னா PR சமன் என்ன? ஒன்று நீங்க இந்த மாதிரி காணலாம். வர்க்கமூலம் 169 என்று போட்டுட்டு PR சமன் வர்க்கமூலம் 169 சொன்னா என்ன? 13. அப்படி அலகோட கட்டாயம் போடணும். கட்டாயம் இந்த அளவு போடணுமா? சென்டிமீட்டர். அது நீங்க மீட்டர் வந்தா மீட்டர் போடணும். அது அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க இப்படியும் காணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க அதை வச்சுக்கணும். PR வர்க்கம் 169க்கு நீங்க டானா போட்டா 13 வர்க்கம். 13 வர்க்கம் வரும். ரெண்டு பக்கம் அரையாம் அடுக்கு எடுத்து இல்லாட்டி ரெண்டு பக்கம் அடுக்குல 2 பிரிச்சு நீங்க அப்படி காணலாம். 2 பிரிச்சீங்கன்னு சொன்னா அதே மாதிரி 13 2 பிரிச்சீங்கன்னு சொன்னா இவரை சுருக்கம் பண்ணுவார், இவரை சுருக்கம் பண்ணுவார். PR சமன் 13 சென்டிமீட்டர் காணலாம். சரிதானே? இவ்வாறு காணலாம், இவ்வாறு காணலாம். வர்க்கமூலம் எடுத்து காணலாம். 2 முறை மெத்தட். சரி, 2 3 தான். அதிகமா நான் இந்த மெத்தட் பாவிக்க மாட்டேன். அதிகமா இந்த மெத்தட் தான் நான் பாவிப்பேன். PR வர்க்கம் சமன் 169 சொன்னா PR சமன் வர்க்கமூலம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா 2 பக்கம் வர்க்கமூலம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இதுல வர்க்கம் வந்து போயிடும். ஏன் வர்க்கம் வந்து போயிடும் பாருங்க. PR வர்க்கம் எழுதுறேன். PR வர்க்கம் வர்க்கமூலம் எடுத்து சொன்ன பாருங்க. வர்க்கமூலம் எடுத்தா PR வர்க்கம். பாருங்க, வர்க்கமூலம்ங்கிறது அரையாம் அடுக்கு ஏற்கனவே தெரியும். ரைட்? அப்ப தர அரை. அப்ப இவரை சுருக்கப்பட்டா என்ன நடக்கும்? PR மட்டும் வரும். அதனாலதான் நான் வர்க்கமூலம் எடுக்கிறேன். எனக்கு PR வர்க்கம் தேவையில்லை. வர்க்கம் தேவை, PR மட்டும்தான் தேவை. அவை இந்த வர்க்கத்தை நான் இல்லாமக்கணும்னு சொன்னா வர்க்கமூலம் எடுக்கு. நான் இந்த பக்கம் வர்க்கமூலம் எடுக்கணும்னு சொன்னா இந்த பக்கம் வர்க்கமூலம் எடுக்கு. ரைட்? ஆகவே 2 பக்கம் வர்க்கமூலம் எடுத்திருக்கேன். இங்க இடையில ஒரு ஸ்டெப் கொண்டு வரும். அந்த ஸ்டெப்பை நான் விட்டுருக்கேன். எப்படி வரும் ஸ்டெப்? 2 பக்கம் வர்க்கமூலம் எடுத்தா எப்படி வரும்? 169 இடையில ஒரு ஸ்டெப் வரும். இங்க ஒரு வர்க்கமூலம் எடுத்துன்னு சொன்னா PR வர்க்கம் வந்து வரும். அதுக்கு பிறகு என்ன நடக்கும்? PR 2ஆம் அடுக்கு இந்த வர்க்கமூலத்துல அரையாம் அடுக்கு அந்த 2 போன உடனே PR விடும். PR சமன் வர்க்கமூலம் 169 வரும். 13 2ஆம் அடுக்கு வரும். அதே மாதிரி வர்க்கமூலத்துக்கு அரை வரும். அவை சுருகினீங்கன்னு சொன்னா 13 வரும். இதெல்லாம் சுட்டிகள்ல படிச்சுட்டோம். சுட்டிகள் வர்க்கமூலம் படிச்சுட்டோம். யாருக்காவது டவுட் இருக்கா? முதலாவது கேள்வியில எனி டவுட்? ரைட், யாருக்கும் டவுட் இல்லையே? கிளியர் தானே? சரி, ஓகே. அப்ப இதை செஞ்சு பார்க்கணும். ஏசியிட நீளம் என்ன? அதான் கேள்வி. ஏசியிட நீளம் என்ன? எந்த ஒரு பாடத்தை எடுத்தாலும் நம்ம பிராக்டிக்கலா ஃபர்ஸ்ட் பாத்துறோம். அந்த கேட்க உண்மையா பொய்யா. அதுக்கு பிறகுதான் மனசுல நிற்கும். அப்படி இல்லாம நான் சும்மா சொல்லி கொண்டு போனேன்னு சொன்னா உங்களுக்கு விளங்க.
ரைட். அப்ப விடைகள் அனுப்புறீங்க. ரைட். என்ன இதுல நீளம் தான் தேவை. இதுல நீளம் தான் தேவை. ஆகவே என்ன ஏசியிட வர்க்கம் சமன் இதுல வர்க்கம் சமன் இதுல வர்க்கம் சமன் இதுல வர்க்கம். நீங்க மாறியும் போடலாம், பரவாயில்ல. பிசியிட வர்க்கம் ஈஸி தான் நமக்கு கேள்வி. ஏபியிட வர்க்கம் என்ன? 2 வர்க்கம் 2 சென்டிமீட்டர் போடுறேன். 2 வர்க்கம்னு போடுறேன். 2 வர்க்கம் சக அதே மாதிரி 5 வர்க்கம். 2 வர்க்கம் 4, 5 வர்க்கம் 25. 25 4 29 இல்லையா? ஆகவே ஏசியிட வர்க்கம் தான் 29. ஆகவே ஏசி சமன் என்ன? 2 பக்கம் வர்க்க மூலம் எடுங்க. வர்க்க மூலம் எடுத்தா 29 சென்டிமீட்டர். நீங்க இதுக்கு மேல காண தேவையில்லை. ரைட். வர்க்க மூலத்துக்கு 29க்கு நீங்க பெருமானம் காண தேவையில்லை. இப்படி வச்சுக்கொள்ளுங்க. வர்க்க மூலம் 29 பெருமானம் கேட்டாலும் உங்களுக்கு காண தெரியும். என்னடா ஏற்கனவே நம்ம வர்க்க மூல பெருமானங்கள் காண்றது வர்க்க மூலம்ங்கிற பாடத்துல படிக்கும். மூன்றாவதுக்கு விட இதுல ஏபி என்ன? ரைட். ஈசியிட நீளம் என்ன? ரைட். கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஈசியிட நீளம் விடைகள் அனுப்புறீங்க. எப்படி வரும்? இது செம்பக்கம் இல்லையா? இது செம்பக்கம். செம்போடு எதிரே உள்ள செம்பக்கம். அதுல வர்க்கம் சமன் நமக்கு தெரிஞ்சது பைதகரஸ். இதுல வர்க்கம் பக்கங்கள் வர்க்கங்கள் இல்லையா? ரைட். ஏசி எனக்கு தந்திருக்க. ரைட். 5 வர்க்கம். ஏபி அது தர 4 வர்க்கம் தந்திருக்க. சார் பிசி தான் எப்ப ரைட். எழுவாய் மாற்றம். ரைட். பிசியை தனியாக வச்சுக்கொண்டு இவர் எனக்கு தேவையில்ல. ரைட். 5 வர்க்கம் 25. நீங்க இப்படியும் செய்யலாம். 4 வர்க்கம் 16 சக பிசியிட வர்க்கம். ரைட். 16 தேவையில்ல எடுக்கலாம். 16 போனா 9. ஆகவே பிசியிட வர்க்கம் சமன் 25ல 16 போனா 9. ரைட். ஆகவே பிசி சமன் என்ன? வர்க்க மூலம் 9. ஆகவே பிசி சமன் என்ன? வர்க்க மூலம் 9 என்ன விட? ரைட். யார் விட எடுத்தால்? ரைட். வெரி குட் ரஸ்மினா. 6 இல்ல 3 சென்டிமீட்டர். ரைட். அடுத்தது பாருங்க. அடுத்தது என்ன? எனக்கு ஏபி ரேங்களுக்கு காணும். ரைட். செம்பக்கம் எதற்கு கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா சரி. செங்கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம் செம்பக்கம். ஆக இங்க இருக்காரு. ரைட். ஏசி அதான் செம்பக்கம். ஏசியோட வர்க்கம் சமன் ஏபியோட வர்க்கம் சக பிசியோட வர்க்கம். ரைட். ஏசி என்ன? 13 எனக்கு தந்துருக்காங்க. ரைட். 13ஓட வர்க்கம். ஏபி என்ன? அதான் காணணும். ரைட். பிசி என்ன? 5 சென்டிமீட்டர். சாரி 5 வர்க்கம். ரைட். இப்ப எனக்கு ஏபி தான் தேவை. இவர் தேவையில்லை இல்லையா? ரைட். எழுவாய் மாற்றம். ரைட். 13 வர்க்கம் 169. இவர் எங்கால கொண்டு வந்து கழிக்கிறேன் 25 சமன் ஏபியோட வர்க்கம். ரைட். ஏபியோட வர்க்கம் சமன் 169 28 போனா 144 இல்லையா? ஆகவே ஏபி சமன் என்ன? வர்க்க மூலம் 144. வர்க்க மூலம் 144 எத்தனை வரும்? 12 144 இல்லையா? ஆகவே 12 சென்டிமீட்டர்.
ரைட், விளங்கிட்டா? குயிக்கா செய்யணுமா? குயிக்கா செய்யணும். சின்ன விஷயம் தான், ஒரே ஒரு சமன்பாடு. ரைட், திரும்ப திரும்ப செஞ்சு கொண்டு போறோம். ரைட், ஏபி எழுதுங்க. இதுல பிடி நீளம் என்ன, அதே மாதிரி சிடி நீளம் என்ன? வெரி குட், விடைகள் அனுப்பியிருக்கீங்க. என்ன பண்ணும்? அதே மாதிரி இது சம்பக்கம் இல்லையா? சம்பக்கம் ஏபிட வர்க்கம் சமன் ஏசிட வர்க்கம் சக பிசிட வர்க்கம். அதானே பைத்தகரஸ் தேற்றம். ஏபிட தான் தேவை நமக்கு. ஏசி என்ன 8 வர்க்கம், சக பிசி என்ன 6 வர்க்கம். ஏபிட ஏபி தான் நமக்கு தேவை. 8 வர்க்கம் 64, 6 வர்க்கம் 36, 64 36 ஏபிட வர்க்கம் தான். ஏபி சமன் என்ன? 2 பக்கம் வர்க்கம் மூலப்படுது 10. இதுல எல்லாம் சுருக்கிறதுல எந்த டவுட்டும் இருக்கக்கூடாது. ரைட், அப்ளை பண்ணா சரி. ஆறாவது செய்ய பார்ப்போம்.
BD நீளம், இந்த நீளமும் CD நீளம், இந்த நீளமும் கண்டுபிடிக்கணும். X இன் பெருமானம் என்ன? விடைகள் எடுக்கிறீங்களா? வெரி குட், விடைகள் எடுத்துருக்கீங்க. பார்ப்போம். சரி, AD வந்து 9 சென்டிமீட்டரா? 9 சென்டிமீட்டர். AD வந்து 9 சென்டிமீட்டர். AD 9 சென்டிமீட்டர். இது 9 சென்டிமீட்டர், இது 12 சென்டிமீட்டர். எடுத்து விளங்கு இல்லையா? இது 14 சென்டிமீட்டர். ரைட். முதல்ல நான் இந்த முக்கோணியை பாக்குறேன். ரைட், BCD என்கிற முக்கோணியை பாக்குறேன். இந்த முக்கோணியை பார்த்தேன்னு சொன்னேன், எனக்கு ரெண்டு பக்கம் தெரியாது. ரைட், இந்த பக்கம் தெரியாது, இந்த பக்கம் தெரியாது. அவை ரெண்டு பக்கம் தெரியாம இருந்தா எனக்கு ஒன்றுமே செய்யல இல்லையா? ரைட், இந்த அடுத்த முக்கோணியை பாக்குறேன். ரெண்டு முக்கோணி ஜாயிண்ட் ஆயிருக்கு. அடுத்த முக்கோணியை பாக்குறேன், இங்க ஒரு பக்கம் தெரியும், ஒரு பக்கம் தெரியும். ஒரு பக்கம் தானே அவரை நான் காணும். அப்ப முதல்ல இவரை காணும். ரைட், எந்த முக்கோணி? முக்கோணிக்கு இந்த மாக போட்டு போடுறேன். ரைட், ABD இல்ல, ABD இல்ல. பைத்தகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தும். பைத்தகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தினா என்ன வரும்? செம்பக்கம் இதான் செங்கோணம். செம்பக்கம் இங்க இருக்காரு, செங்கோணத்துக்கு எதிரே இருக்கார் AB. AB வர்க்கம் சமன் AD வர்க்கம் சக BD வர்க்கம். ரைட், AB வர்க்கம் தந்திருக்காங்க இல்லையா? 12 வர்க்கம். AD வர்க்கம் என்ன? 9 வர்க்கம் தந்திருக்காங்க. ரைட், BD நமக்கு கண்டாச்சு. ரைட், BD கேள்வி, BD கண்டாச்சு. ரைட், எழுவாய் மாற்று. ரைட், 12 வர்க்கம் 144, 9 வர்க்கம் 81. 144ல 81 போனா எத்தனை? 4